ஹலோ விவர்ஸ், ஜானகி அம்மா இறந்து 4 நாட்களுக்கு பிறகு அவருடைய வீடு தேடி 2 சாக்கு மூட்டைகளானது வந்திருக்கு. இந்த 2 சாக்கு மூட்டைகளை பிரித்து பார்த்து இவங்களுடைய மருமகள் பதறி போயிருக்காங்க. இப்படியெல்லாம் யாராவது இருப்பாங்களா, இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அப்படி அந்த சாக்கு மூட்டையில என்னதான் இருந்துச்சு என்பது பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டு என்று சொன்னாலேயே ஜானகி அம்மா அப்படின்னு எல்லோருடைய மனதுக்கும் நினைவுக்கு வரக்கூடிய அளவுக்கு மிக மிக பிரபலமான பாடகியாக ஜானகி அம்மா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை அன்று உடல் நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்துட்டாங்க. இவங்களுடைய இறப்பு செய்தியானது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தான் இவங்களுடைய தீவிர ரசிகை ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டிற்கு 2 சாக்கு மூட்டைகளை அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த சாக்கு மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது அந்த ரசிகை பார்த்தீங்கன்னா இவங்க பாடின கிட்டத்தட்ட ஒரு 50,000 பாடல்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பரா எடுத்து எழுதி அதில் வச்சிருக்காங்க. அதுலேயும் ஒவ்வொரு பாட்டிலையுமே அவங்களுக்கு பிடித்தமான வரிகள் இருக்கும் இல்லையா, அதை ஹைலைட் பண்ணியும் எழுதி அதில் வச்சிருந்திருக்காங்க. இதை பிரித்து பார்த்த இவங்களுடைய மருமகளான உமா ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ரசிகை இருக்காங்களா? கிட்டத்தட்ட அம்மா 48,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருப்பாங்க. அவங்க பாடின ஒவ்வொரு பாடலையுமே இப்படி பேப்பரில் எழுதி வச்சு அதை நமக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அதாவது ஜானகி அம்மா இவங்க கிட்ட எப்போதுமே சொல்லுவாங்களாம், அதாவது நம்முடைய ஒவ்வொரு ரசிகர்களுமே நம்முடைய குடும்பத்தார் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த விஷயம்தான் இவங்களுக்கு இப்படி அவங்க சாக்கு மூட்டையில் இவங்களுடைய பாடல்கள் வரிகள் எல்லாத்தையுமே எழுதி அனுப்பும்போது அந்த விஷயம்தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை நினச்சி இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி உடைஞ்சி அழுந்ததாகவும் அவங்கள சுற்றிய வட்டாரங்களில் இருக்கக்கூடியவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிர ரசிகர்களாக இருப்பாங்க. எம்ஜிஆருடைய படமோ இல்லைனா அவங்க நடித்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனோ சொல்லிட்டா அந்த படத்துடைய பெயர், அந்த படமானது எப்போது ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா இது போன்ற தீவிர ரசிகர்கள் இருக்காங்க. அந்த வகையில் தான் ஜானகி அம்மாவுக்கும் ஒரு தீவிர ரசிகை இருந்திருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இவங்க எழுதின பாடல்களுடைய வரிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அவங்களுக்கு பிடித்த லைன் எல்லாமே ஹைலைட் பண்ணி அதை எழுதி வச்சுட்டே வந்திருக்காங்க. இப்போது அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாக்கு மூட்டையுமே அனுப்பி வச்சிருக்காங்க. இதை பார்த்து தான் இவங்களுடைய குடும்பத்தாருமே ரொம்பவே எமோஷனல் ஆகி இருந்திருக்காங்க. உங்களுக்கும் இதே போல ஜானகி அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு ஜானகி அம்மா ரொம்பவே ஃபேவரட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதோடு அவங்க பாடின பாடல்களில் உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாடல்களின் வரி என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்திய திரை இசை உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த பின்னணி பாடகிகளில் முக்கியமானவர் தான் எஸ் ஜானகி அம்மா. பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி பல தலைமுறை ரசிகர்களுடைய மனதில் அழியாத இடத்தை பெற்ற அவரது குரலானது இந்திய இசை வரலாற்றின் முக்கிய அடையாளங்கள்ல ஒன்றாகவே இப்போது கருதப்படுதுங்க. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டு இருந்தாலுமே தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகள்ல இயல்பான உச்சரிப்புடன் பாடிய திறமையே அவரை தனித்துவமாக அடையாளப்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எந்த மொழியில பாடினாலும் சரி அந்த மொழியின் நுணுக்கங்களை முழுமையாக புரிந்து கொண்டு பாடலுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய திறன் காரணமாகத்தான் இசையமைப்பாளர்களுக்கும் ரசிகர்களும் அவரை உயர்வாக பாராட்டி
பாராட்டி வந்தார்கள். ஒரு சிறுமியின் மழலை குரல் முதல் முதிர்ந்த பெண்ணின் கம்பீரமான குரல் வரை என்று கதாபாத்திரத்திற்கு பாடலின் உணர்வுக்கும் ஏற்ப குரலை மாற்றி பாடக்கூடிய அபாரமான திறமையானது ஜானகி அம்மாவின் மிகப்பெரிய பலமாகவே இருந்திருக்கு. இதனால தான் பல காலகட்டங்களில் வெளியான ஏராளமான பாடல்களானது இன்று வரைக்குமே ரசிகர்களுடைய விருப்ப பட்டியலில் இடம் பிடித்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனவே உங்களுடைய ஃபேவரட் பாடல் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், ஏஆர் ரஹ்மான் உள்ளிட்ட பல இசை ஆளுமைகளுடன் இணைந்து பணியாற்றிய அவர் இந்திய திரை இசையின் வளர்ச்சியில குறிப்பிடத்தக்க பங்காற்றியும் இருக்காங்க. அவரது குரலும் இசை பங்களிப்புமே தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களால் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருது. அப்படிதான் ஒரு ரசிகர் பார்த்தீங்கன்னா இவர் பாடின பாடல்களுடைய தொகுப்புகள் அனைத்தையுமே சேகரித்து அதை தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டிற்குமே இப்போது அனுப்பி வச்சிருக்காங்க. ஜானகி அம்மா எப்படி தன்னுடைய ஒவ்வொரு ரசிகர்களையுமே தன்னுடைய குடும்பமாக நினைத்து அவங்களுக்காகவுமே பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை செய்துட்டு வந்தாங்களோ அதே போல தான் ஒரு ரசிகருமே பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவா நினச்சி அவங்களுடைய பாடல்களுடைய தொகுப்புகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா சேகரித்து அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜானகி அம்மா 3 வயசுல இசை கற்க தொடங்கி 9 வயதுல மேடையில் பாட ஆரம்பித்த இவர் தமிழில் 1957 வெளியான மகதல நாட்டு மேரி திரைப்படம் மூலமாக பின்னணி பாடகியாக அறிமுகமாகியிருக்காங்க. 20 மொழிகளில் சுமார் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. 4 தேசிய விருதுகள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளையும் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா வென்றிருக்காங்க. 16 வயதினிலேயே படத்தின் செந்தூரப்பூவே, தேவர் மகன் படத்தின் இஞ்சி இடுப்பழகி பாடல்களுக்காக தேசிய விருது பெற்றார். MS விஸ்வநாதன், இளையராஜா, AR ரஹ்மான், அனிருத் உள்ளிட்ட 4 தலைமுறை இசை அமைப்பாளர்களுடனும் பார்த்தீங்கன்னா பணியாற்றிய பெருமையானது ஜானகி அம்மாவையே சாரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இளையராஜா இசையில SP பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து பாடிய பாடல்களானது ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. KJ ஏசுதாஸ், SP பாலசுப்ரமணியம், மலேசிய வாசுதேவன் உள்ளிட்ட முன்னணி பாடகர்களுடன் ஏராளமான மறக்க முடியாத பாடல்களை பாடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் அவரது மறைவானது திரையுலகத்தையும் சரி இசை ரசிகர்களையும் சரிங்க மிகப்பெரிய சோகத்துல ஆழ்த்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இவர் மறைந்தாலுமே இவர் பாடின பாட்டின் மூலமாக என்றென்றுமே உயிருடன் தான் இருக்க போகிறார் என்று பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. மேலும் ஜானகி அம்மா பாடின பாடல்களில் உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான பாடல் என்ன? எந்த பாடலை நீங்கள் அடிக்கடி விரும்பி கேட்பீங்க? உங்களுடைய பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய பாடல்களானது என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இப்போது இல்லை, அவங்க பாடின இந்த பாடல்களை நம்ம நினைவு கூறுவதன் மூலமாக அவங்க என்றென்றும் நம்முடனே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.